டைம் அண்ட் ஒர்க்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். ஏ என்பவர் 4/5 பங்கு வேலையை முடிக்க 20 நாட்கள் ஆகும் எனில் முழு வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் கேட்கிறாங்க. இந்த சம் பாருங்க. அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஏ என்பவர் 40% வேலையை முடிக்க 10 நாட்கள் ஆகும் எனில் முழு வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் கேட்கிறாங்க. இந்த ரெண்டு சம்மும் ஒரே சம் தான். ஃபர்ஸ்ட் இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். ஏ என்பவர் 4/5 பங்கு வேலையை எத்தனை நாள் முடிப்பாரு? 20 நாள். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 20 ரைட் பண்ணிக்கோங்க. இந்த 20 பெருக்கல். ஸோ இந்த 4/5 5/4 ரிவேர்ஸில் ரைட் பண்ணிக்கோங்க. 5/4. ஸோ 20 4 கேன்சல் பண்ணால் 5 5 × 5 = 25. ஸோ அவர் முழு வேலையை முடிக்க 25 நாட்கள் ஆகும். ஸோ அதே மாதிரி பாருங்க பெர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. இப்போ 40% அப்படிங்கிறது 40/100%க்கு 100. 0க்கு 0 அப்படி கேன்சல் ஆயிரும். அப்போ 2 கேன்சல் பண்ணால் 2/5. அப்போ பின்னத்தில் பார்த்தீங்கன்னா 2/5 இருக்கு. ஸோ நாட்கள் எத்தனை நாட்கள் சொல்றாங்க? 10 நாட்கள். அப்போ 10 × இந்த 2/5 5/2 ரிவேர்ஸில் மாற்றிடலாம். 5/2. ஸோ இங்கே 10 2 கேன்சல் பண்ணால் 5 5 × 5 = 25 நாட்கள். அப்போ முழு வேலையை முடிக்க 25 நாட்கள் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு சம் பாருங்க. ஏ என்பவர் 3/7 பங்கு வேலையை 21 நாட்கள் செய்து முடிப்பார் எனில் முழு வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் கேட்கிறாங்க. அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஏ என்பவர் 70% வேலையை 21 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் முழு வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் கேட்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு சம்மையை நீங்க சால்வ் பண்ணாவே இந்த மாடல் எப்படி சம் கேட்டாலும் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிருங்க.